ஹலோ மக்களே, வெரி குட் மார்னிங். வாங்க சண்டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி நான் தான் குக் பண்ணலான்னு பிளானு. ஸோ தேவையான அளவு ஆயில், அப்புறம் வேண்டிய ஸ்பைசஸ், அதோடு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருளை வதக்கிப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வர நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் அது சீக்கிரமாக குக் ஆகும், அதனால நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 4, காஷ்மீரி மிளகா ஒரு 2, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, 4 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நான் 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 கப் கர்டும் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும் ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஒரு 1/2 an hour ஊற வச்சிருக்கணும். ஊற வச்சு சேர்க்கும் போது இன்னும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் தம் போடுவோம். சுற்றி ஒரு துணியை சுற்றி வச்சுட்டு நடுவில் பிளேட்டை போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். ஒரு 1/2 an hour ஸ்லோ குக் பண்ணோம்னா நல்ல சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். வெயிட்டுக்காக நான் மேலே தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் செய்யறதுனால நாங்கள் இந்த மாதிரி தம் போடுறோம். இதுவே பிரியாணி பாத்திரத்தில் செய்யும் போது அடியில் தோசை தவா வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு எதாவது வச்சோம்னா சூப்பராக தம் ஆகிடும். ஸோ இந்த பாத்திரம் ரொம்ப அடி கனமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ நல்லாவே வருது இது எங்களுக்கு. ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மில்க் ஆட் பண்ணி பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ சண்டே செம்ம சூப்பராக பிரியாணியோட முடிஞ்சுது. அதை நாங்கள் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பாய், டேக் கேர்.